ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவில 3 ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒரு ஹீரோஸ் இருந்தாவே வந்து தாங்க முடியாது. இதுல 3 ஹீரோஸ். அந்த 3 ஹீரோஸும் ஹீரோயினியே சுத்தி சுத்தி வருவாங்க. நம்ம ஹீரோயின் யாரை சூஸ் பண்றாங்கன்றது தான் ஃபுல் ஸ்டோரி. உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஆரம்பமே சும்மா தெறிக்க வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட நல்லா இன்டிமேசியா இருக்க, அப்போ நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, என்ன 3 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப இன்னசென்ட்டாவும் ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். இன்னொருத்தன் ரொம்ப மெச்சூர்டாவும் கொஞ்சம் திமிராவும் இருக்கான். மூணாவது ஆள் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா அவன் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த 3 பேர்ல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேனே எனக்கு தெரியல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல யார் கூடயோ பெருசா சம்பவம் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்காக போயிருப்பா போல. அவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. மிஸ் ஷியாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களால வந்து குழந்தைனா பெத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல யாருன்னா அப்படின்னா கேட்பாங்களா? இவன் எப்படி கேக்குறான்னு பாருங்க. அவ சொல்றா, இத பாருங்க, எனக்கு 30 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளே என்ன எதுக்கு கிளவி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த குண்டு ஆளு நைஸா பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட கையை டச் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ வந்து கையை தட்டி விட்டுட்டு எழுந்துச்சு நிக்கிறா. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, உன் பட்டை பார்த்தா நல்லா பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீ எத்தனை குழந்தைக்கு தாயி அப்படின்னு கேட்கறான். ஹீரோயினுக்கு வந்து செம கோவம். பல்லாருன்னு அவனை அடிச்சுட்டு வெளியே போயிடுறா. உடனே என்னையே நீ அடிச்சிட்டல, என்ன அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே பின்னாடி போறான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. அவங்க வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் வந்து ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா. அந்த குட்டி பொண்ணு தான் வந்து தேவதை. அவ வந்து ஹீரோயினை பார்த்துட்ட உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க தான் வந்து எனக்கு கொடுத்துருக்க டாஸ்கா அப்படின்னு அவ பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் கோவமா போயிட்டு இருக்க, வெளிய ஒரு பையனும் பொண்ணும் நின்னுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து ஹீரோயினோட சிஸ்டர் போல. "அக்கா, உனக்கு வந்து வயசாயிடுச்சு. நீ எல்லாத்துக்கும் வந்து இப்படி குறை கண்டுபிடிச்சுட்டே இருந்தா உனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருந்தன்னா எனக்கும் கல்யாணம் நடக்காது. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் வந்து உனக்காக வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணேன். அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தானே நான் நினைச்சேன்." அப்படின்னு சொல்ல, அந்த பையன் வந்து சொல்றான், "இத பாரு, இன்னைக்கு வந்து நீ பண்ணல. அத வந்து நான் எப்பவுமே வந்து நான் மறக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுத்து நீ என்ன வந்து கெஞ்சிட்டே இருந்தாலும், நான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஒழுங்கா வந்து என்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்ல, "உன்ன மாரி ஒரு ஆள் கிட்டனா வந்து நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அந்த குண்டு ஆளு வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கானாம், பாஸாம் போல. ஸோ அவன்கிட்ட வந்து அப்படியே பம்பி பம்பி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏய், வாய வச்சுட்டு சும்மா இருடி. என்னாடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? மன்னிப்பு தரேன். நீ மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொன்ன உடனே, வெறும் மன்னிப்புலாம் இல்ல. நீ வந்து முட்டி போட்டு மன்னிச்சிடுங்கன்னு கேட்கணும்." அப்படின்ற மாரி அந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர, அந்த குட்டி தேவதன்னு சொன்னேன் இல்லையா? அவ வந்துடுறா. அவ வந்துட்டு, "என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட அக்கா மேலேயே கை வைக்க வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள பிடிச்சு தள்ளி விட்டுடுறா. அப்புறம் அவ கையிலேயே வந்து சின்னதா வந்து மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க வந்து நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு வந்து மேஜிக் பண்ணிட்டால்ல. ஸோ அது மாரி தான் வந்து ஒரே ஃபன்னா போய்க்கிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு கையில சின்னதா ஒரு மேஜிக்க போட 3 லக்ஸூரியஸான கார் வருது. அந்த 3 கார்ல இருந்து ஒவ்வொரு ஹேண்ட்ஸம் ஹீரோவா தான் இறங்குறாங்க. ஒருத்தன் கையில பொக்கேவோட வரான். ஒருத்தன் சும்மா வரான். இன்னொருத்தன் அந்த ட்ரோன்ல வந்து என்னமோ மெசேஜ் எழுதி இருக்கு. அப்படியே கெத்தா வந்து நிக்கிறான். "வா, நான் உன்ன வீட்ல டிராப் பண்றேன். நான் உன்ன வீட்ல டிராப் பண்றேன்னு" ஆளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. யார்ரா இவங்க அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஏன் இத்தனை வயசாகியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, அவளுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வந்து ஒரு டெசர்ட் ஷாப் நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஷாப் வந்து அப்படியே கைவிடப்பட்டுடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னா, அவங்க பாட்டி என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து பண்ணணும்ன்றது தான் ஆசை. ஆனா ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவள வந்து ஒரு கிழவனுக்கோ, எவனுக்கோ வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா, அப்பா, சிஸ்டர். இவங்க 3 பேருமே வந்து செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இப்போ 3 ஹீரோஸ் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "இத பாரு, உனக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து நானு 50 மில்லியன் வந்து ஃபண்டுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தன்னா, நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். உன்னால வந்து இங்க இருக்கவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து அவன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். "ஏய், உனக்கு என்ன இவ்ளோ திமிரா? ஆள வச்சு எங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா, அப்பா அங்கருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த குண்டு ஆள் என்ன சொல்றான்னா, நம்ம ஹீரோயின வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "உனக்கு ஏற்கனவே வந்து 30 வயசு ஆயிடுச்சு. நீ வந்து இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. 30 வயசு ஆகியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்ல." அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றான்னா, அவனோட கைய போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனுமே வந்து அங்கருந்து போயிடுறான். இப்ப வந்து நம்ம ஹீரோயின வந்து, "சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு 3 பேரும் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா, "டெசர்ட் ஷாப்ல வந்து 2
ரென்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். இந்த ஹீரோ தான் வந்து அந்த 3 பேர்ல வந்து மெயினு. ஸோ அதிகமா வந்து இந்த ஹீரோவ தான் வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மத்த 2 பேரும் வந்து நான் தான் கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த 2 பேரையும் வந்து தகுத்தி விட்டுட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிர்றான். ஹீரோயின் போன உடனே, "ஐயய்ய! இவங்க தானே வந்து என்னோட டாஸ்க்கு. இவங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணும் ஹீரோயின் கூடவே போயிர்றா. அங்க இருக்க மத்த 2 ஹீரோஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, "உனக்கு வந்து இன்னும் முடி கூட சரியா வளரல. அதுக்குள்ளயே வந்து என் கூட வந்து காம்படிஷனுக்கு வரியா? நீ தோத்துட்டன்னா வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காத" அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கார தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. "உன் வீடு எங்க இருக்கு? நீ வீட்ல இருந்து ஓடி வந்துட்டியா? நீ இது மாரி வந்தன்னா உங்க அம்மா, அப்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நான் வந்து உங்கள ட்ராப் பண்ணிடுறேன். உங்க வீடு எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, "நான் எங்கேயும் போமாட்டேன். நான் உங்க கூடவே தான் இருப்பேன். எங்க அம்மா, அப்பா வந்து வானத்துல இருக்காங்க." அப்படின்னு சொல்லி கைய வந்து வானத்துக்கு நேரா காட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, ச்சே இந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க அம்மா, அப்பா இல்ல போல. ஸோ இந்த குழந்தை எவ்ளோ கஷ்டப்படும். இவள வந்து இப்படி தனியாவே வந்து விட்டுட்டு போ முடியாது. நம்ம வந்து கூடவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது டெசர்ட் ஷாப்ப தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட்ட வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து சும்மா இல்ல. ஒரு வேளை இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களோ! என்னோட வேலை என்னன்னா, நான் வந்து இந்த பொண்ணுக்கு மேட்ச வந்து கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சா தான் என்னால வந்து மேல் உலகத்துக்கு போக முடியும். இல்லன்னா வந்து நான் இங்கேயே தான் இருக்கணும் அப்டின்ற மாரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்றான்னா, டேபிள்க்கு அடியில குனிஞ்சு பாக்க நம்ம ஹீரோயினோட கால்லயும், ஹீரோவோட கால்லயும் அந்த ரெட் கலர்ல ஒரு நாட்டு மாரி இருக்கு. பெர்ஃபெக்ட். இவங்க தான் வந்து இந்த அக்காக்கு ஏத்த ஜோடி நான் கண்டுபிடிச்சுட்டேன். சீக்கிரமா வந்து நான் போக போறேன் அப்படின்னு அவ ஜாலியா இருக்கா. ஆனா அங்க தான் இருக்கு ட்விஸ்ட். மத்த 2 பேருமே வந்துடுறாங்க. "ஏய் நீ என்ன பண்ற? நான் வந்துட்டேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லி மத்த 2 பேருமே வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு கால்ல இருந்து அந்த ரெட் கலர் நாட்டு வந்து நம்ம ஹீரோயினோட காலோட கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஐய்யய்யோ! இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே! நான் வந்து இந்த 3 பேர்ல யாருன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாரி அந்த தேவதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாரி பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த டெசர்ட் ஷாப் வந்து மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஓகேன்னா, நீங்க சைன் பண்ணுங்க. 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரென்ட்டுக்கு விடுறேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து தும்பிட்டு இருப்பா போல. ஆளுக்கு வந்து ஒரு டிஷ்யூவ குடுத்துட்டு, "என்னோடத யூஸ் பண்ணிக்கோங்க, என்னோடது யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, "இந்த 3 பேரும் எனக்காக வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து ஒரே ஆள் கிடையாது. இவங்க 3 பேர்ல வந்து நான் யார சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே!" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தை என்ன பண்ணிடுறா, அவங்க 3 பேர் கையில இருக்க அந்த டிஷ்யூவ வாங்கிட்டு, "இத 3த்தையும் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. "இத பாரும்மா, நீ எனக்கு எந்த ட்ரபிளும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. "நான் ஒரு தேவதை. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்காக நான் அத பண்ணிக்கிட்டு இருப்பேன்." அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த 3 ஹீரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, "இத பாரு, பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடாத" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னையே வந்து நீ எதிர்த்து பேசுறன்னு மறுபடியும் வந்து அவ ஒரு மேஜிக்க போட்டுடுறா. மேஜிக்க போட்டோனே அவனே அடிச்சுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவனோட அப்பா வந்துடுறாங்க. "டேய் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உனக்காக அங்க வந்து நான் மேரேஜ்க்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ ரகசியமா இங்க வந்துட்டு இந்த பொண்ணு கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த பொண்ணு வந்து கல்யாணமே ஆகல. அது மட்டும் இல்லாம இவளுக்கு வந்து 30 வயசு ஆயிடுச்சு. இவளால வந்து குழந்தை பெத்துக்க முடியுமா? முடியாதான்னு கூட தெரியல. நீ வந்து உடனே என் கூட வா" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஐயோ! இல்ல நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் இருப்பேன்னு சொல்ல, "டேய் வாடா உனக்காக நான் எவ்ளோ பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணேன். நீ எல்லாத்தையும் வந்து இவளுக்காக வந்து நீ கெடுத்து விட்டுட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க. நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு" அவங்க அப்பா வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போறப்போ, "இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்" அப்படின்ற மாரி அவன் கத்திக்கிட்டே போயிடுறான். அதுக்கப்புறமா சரி வாங்க நான் வந்து உங்கள ட்ராப் பண்றேன்னு அந்த 2 பேர் அதாவது நம்ம ஹீரோவும், இன்னொரு பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, "இந்த கம்பெனிய பத்தி குரூப்போட ஃபுல் இதுவும் வந்து என் கூட தான் வந்து கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அத பத்தி உன்ன விட எனக்கு தான் வந்து அதிகமா தெரியும்" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாருங்க மிஸ்டர் ஃபு, எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் வந்து இப்போ கிளம்புறேன். நம்ம கான்ட்ராக்ட்ட பத்தி நம்ம இன்னொரு நாள் வந்து பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு ஹீரோ கூட போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சோகமா இருக்கான். அவன் ஏன் சோகமா இருக்கான்னா, அவன் பொறந்த உடனே வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணனும், அண்ணியும் மட்டும் தான் இருந்தாங்க போல. அவங்களுமே வந்து இவன கை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால வந்து இந்த ஊரு, அவங்க ரிலேட்டிவே வந்து நம்ம ஹீரோவ வந்து ஒதுக்கி வச்சிருப்பான் போல. அப்ப அவன் சோகமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து கையில ஒரு கேக்கோட வருவா. பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் குழந்தைய வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்
வீட்லயும் எங்க அப்பா என்ன அப்படிதான் திட்டுவாரு. ஆனா தப்பு எல்லாமே வந்து அவங்க மேல தான் இருக்கும். ஆனா எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னதான் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருந்தாலும், சின்னதா வந்து ஒரு கேக்கு சாப்பிட்டா போதும். இருக்கிற எல்லா கோபமும் வந்து போயிடும். அதனால தான் உனக்காக நான் கேக் கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட குடுத்துருப்பா. அததான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அப்பத்துல இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய சிஇஓ ஆயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நம்மளுக்கு கேக் குடுத்தால, அவளையே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கம். ஆனா ஹீரோயினுக்கு வந்து அந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. இப்போ போட்டி போடுறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல யார சூஸ் பண்ணுவாங்க? அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஒருத்தன் கூட போயிட்டு இருந்தான்ல, அவன் வந்து கார்ல போகுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த கூப் இருக்குல்ல, செர்ரி பிலாசம் அப்ப வந்து அந்த ரோடயே வந்து டெமாலிஷ் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, கண்டிப்பா வந்து இது குரூப்போட பிளானா தான் இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து ஒரு செலக்ஷன் காம்படிஷன் வந்து நடத்த போறாங்களாம். அதுக்காக நெறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளிய இருக்கிறவங்க எல்லாமே வந்து அத வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. குரூப் வந்து அந்த ஸ்ட்ரீட்டயே வந்து வாங்க போறாங்க. அதனால தான் வந்து அவங்க இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வந்து இப்போதைக்கு வெளிய தெரியாது. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. என் பாட்டி இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் வந்து அந்த தாய்மைய வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான். அதுக்காக நான் எக்காரணத்த கொண்டும் இத விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம வந்து அந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு வின் பண்ணா மட்டும் தான் வந்து நம்மளால அந்த டெசர்ட் ஷாப்ப காப்பாத்த முடியும். அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அந்த குட்டி பொண்ண கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக, ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. "உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு என்ன வயசாகுது? உனக்கு வந்து கரெக்ட்டான வரம் அமையும்னு பார்த்தா, நீ என்னன்னா இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா, அந்த பாஸ் வந்து உன்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு." அதாவது நம்ம ஹீரோயின்க்காக பிளைண்ட் டேட்க்காக அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, அத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ கடைசி வரைக்கும் இப்படி வீட்லயே இருந்தன்னா வந்து, நீ பழைய அந்த கிழவி மாரி தான் நீ ஆயிடுவ. நீ ஏன் நம்ம ஃபேமிலிய வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன்ன மாரி வந்து ஒரு பொண்ணு பொறந்ததுக்கு வந்து, நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே!" அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே வந்து நெஞ்ச வேற புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "உன்ன மாரி அம்மாக்கு வந்து பொண்ணா பொறக்கறதுக்கு எனக்கு தான் வந்து எந்த தகுதியுமே இல்ல. ஒழுங்கா கிராண்ட்மா வந்து இங்கருந்து இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க சில பொருள்லாம் இருந்ததுல்ல, அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து என்கிட்டயே குடுங்க. நான் இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு பக்கமே வந்து தல வச்சு கூட படுக்க மாட்டேன்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் கத்த, நம்ம ஹீரோயினும் கத்த. ஸோ அந்த வீடே வந்து சண்டையில ஒரு ரணகலமா தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு காதுல வந்து அதெல்லாம் விழுந்துற போதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணோட காத வந்து மறைச்சுக்கிறா. ஸோ அவங்க சிஸ்டரு, அவங்க ஹீரோயினோட அம்மா, அப்பா எல்லாருமே வந்து மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கருந்து அவளோட ரூம்க்கு தான் போயிடுறா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ கீழ வந்து ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நாம வந்து இப்படியே விட்டோம்னா சரியாகாது. நம்ம வந்து அவ வழியிலேயே தான் வந்து நம்ம போறோம். இப்படி கோவப்பட்டா அவளும் வந்து கோவப்படுவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த குண்டு ஆள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே இந்த குடும்பத்துக்கு பெனிஃபிட். நம்ம வந்து அவ வழியிலேயே போயிட்டு அவள புடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போலான்றப்போ, இதுக்கு முன்னாடி சந்திரமுகியா இருந்த அம்மா, இப்ப வந்து நார்மல் ஜோதிகா கங்கா மாதிரி வந்துட்டு ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. "சாரிம்மா, அம்மா வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். கோவமா பேசிட்டேன். மன்னிச்சிடு. மனசுல எதுவும் வச்சுக்காத. ஏன்னா உனக்கு 30 வயசு ஆயிடுச்சா? 30 வயசு ஆனா வந்து யார கல்யாணம் பண்ணிப்பா? குழந்தை பிறக்கறது வந்து கஷ்டமா இருக்கும்ல. உன் மேல இருக்க அக்கறையினால தான் நான் வந்து அது மாரி சொன்னேன். ஆனா இப்போ 30 வயச தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறவங்கலாம் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நான் உன் விஷயத்துல இப்படி தலையிட மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாரியே இருந்துக்கலாம்." அப்படின்னு எவ்ளோ ஐஸ் வைக்க முடியுமோ, அவ்ளோ ஐஸ வச்சுட்டு அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவ மேல் உலகத்துல இருக்கிறப்போ, அவளுக்குன்னு சில பாஸ் அதாவது அவள விட மேலானவங்க இருப்பாங்கல்ல. அவங்க வந்து ஒரு பால்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ரொம்பலாம் க்ளோஸா இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல யாரு யார் கூட சேர்றா? அப்படின்ற மாரி இந்த தேவத பார்க்கலான்னு வரப்போ, அவர் வந்து மறைச்சுக்கிறாரு. "இதெல்லாம் வந்து நீ பார்க்கக்கூடாது. ஹார்ட் ஸ்ப்ரிங் அப்போ தானாவே நடக்கும்." அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்த தான் வந்து, "ஓ! அப்படியா?" அப்படின்னு இவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்தது நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ஸ்விம்மிங் பூல்ல அழகா உட்காந்துக்கிட்டு, அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ வந்து நார்மலாவே இல்ல. ஏன்னா, அவ குடுக்குற சாப்பாட்டுல அவ சாப்பிடுற சாப்பாட்டுல, அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு போதை மருந்தோ ஏதோ ஒண்ணு கலந்துட்டாங்க. அவ வந்து சுயநினைவிலேயே இல்ல. அதே சமயத்துல, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவ வந்து இது மாதிரி இருப்பா, கல்யாணத்துக்கு தானே ஒத்துக்க மாட்றா. நான் வந்து அவளுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு மருந்த வந்து இது மாரி கலந்து குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து அவ கண்ட்ரோல் ஆயி வந்து உன் கூட அது மாரி இருந்துருவா. அதுக்கப்புறமா நீங்க அவள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அவளும் வேற வழி இல்லாம உங்கள கல்யாணம் பண்ணிக்க தானே ஆவா. அப்படின்ற மாரி தான் மொத்தமான பிளான இவங்க போட்டுருக்காங்க. அது தெரியாம நம்ம ஹீரோயின் அழகா உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆனா இங்க ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த குண்டு ஆளு வர்றதுக்கு முன்னாடி 3 ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் அழகா கால விட்டுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கப்ல வந்து என்னமோ இடிச்சிருக்காங்கங்க. அத வந்து லைட்டா கலக்கலாம் அப்படின்னு தான் கலக்க வராங்க. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அதுக்குள்ளேயே வந்து அவங்க மொத்தத்தையும் கலந்துட்டு ஓடிர்றாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு ஹீரோ வரான். ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ! எனக்கு தலலாம் சுத்துதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டே
இருக்க. வா நம்ம போலாம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இருந்தாலும் அந்த ஹீரோயின் வந்து உன் மேல ஒரே பனானா மில்க் ஷேக் மாரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அவன புடிச்சு தடவிக்கிட்டு அப்படியே இருக்க. இவங்க 2 பேரும் முத்தமும் குடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் முத்தம் குடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க கழுத்துல வந்து ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் மாரி காட்டுது. அப்போ இவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆளு இவங்க தான். நம்ம வேலை அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கவே இல்லையே! அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இன்னொருத்தன் வந்துடுறான். "நீங்க என்ன பண்ற? நீ அவனையா லவ் பண்ற?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தனும் வந்துடுறான். "நீ வந்து இவங்க 2 பேரையும் பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும். நீ என்னதான் லவ் பண்ணணும்னு" மாறி மாறி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தனும் வந்து அவன் கழுத்த வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்க, "என்ன இந்த இடம் வந்து இப்படி இருக்கு? இந்த தண்ணீல குதிச்சது வந்து ரேஷஸ் வந்துச்சா? இங்க நெறைய மஸ்கிட்டோலாம் இருக்கே!" அப்படின்னு அவங்க கழுத்த பிடிச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா. அவங்க எல்லா கழுத்துலயும் வந்து ஒரே மாரி மார்க் இருக்கு. அப்ப அந்த ஃபேரி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, "என்ன இவங்க 3 கழுத்துலயும் ஒரே மாரி இருக்கு. அப்பன்னா கிராண்ட்பா வந்து என்னை ஏமாத்திட்டாரா? இப்ப இவங்க 3 பேர்ல வந்து இவங்க யார சூஸ் பண்ணுவாங்கன்றதே தெரியலையே. எங்களுக்கு கரெக்ட்டான மேட்ச் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியலையே!" அப்படின்னு அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த குண்டு ஆளு வந்துடுறாங்க. என்ன இங்க ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வர சொல்லிட்டு, நீங்க 3 பேர் கூட வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா வந்து என்னை ஏமாத்திட்டாரு. ஆனா போட்டும் உங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் குடுக்கலான்னு இருந்தேன். ஆனா வந்து நீ இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்ன பத்தி எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படின்ற மாரி அவரு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து க்ளோஸா இருக்கேன். அப்போ அந்த குண்டு ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்க வந்து அவள நம்பாதீங்க. அவளுக்கு வந்து ஏற்கனவே 30 வயசு ஆயிடுச்சு. அவ வாயில இருந்து பேசுற வார்த்தைய நம்பி நீங்க ஏமாந்துறாதீங்க. அவ தோல்லாம் வந்து சுருங்கி போயிடுச்சு. அவ ஒரு கிழவி. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவர் கன்னத்துல பலார்ன்னு அரைஞ்சிடுறா. "என்ன தைரியம் தான் என் மேலயே கைய வைப்ப? இப்ப உங்க ஃபேமிலிய நான் என்ன பண்றேன்னு பாத்தியா? உங்க எல்லா பிசினஸையும் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன்" அப்படின்ற மாரி அந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. "பாஸ் பாஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு எதனா அடிலாம் பட்டுச்சா?" அப்படின்னு அவங்க வேற நெரிச்சு நெரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவரோட அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. "நீ என்ன ஒரு தாயா? என்ன வந்து ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி இங்க கூட்டு வந்துட்டு, இதுல என்னமோ கலந்து விட்டுட்ட. இது மாரி கேவலமான வேலைய வந்து யாருன்னா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? என் நல்ல நேரம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த 3 ஹேண்ட்சம் ஹீரோ வந்துட்டாங்க. நான் வந்து இவங்கள ஒருத்தன சூஸ் பண்ணிக்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின போட்டு அடிக்க வராங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுனா சும்மா இருப்பாங்க. அந்த 3 ஹீரோ குறுக்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அழகா அந்த 3 ஹீரோஸ்க்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. உடனே அந்த குண்டு ஆளு வந்து, "நீங்க இது மாரி பண்ணிட்டீங்கல்ல, நான் உங்க ஃபேமிலிய க்ளோஸ் பண்ணிடுறேன், அத பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லி அவன் வாயிலேயே அடைச்சுட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிடுறாரு. இது மாரி இந்த ஆள் வந்து யார் கூடலாம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்னு மெசேஜ் பண்ண உடனே, அடுத்த செகண்டே வந்து இவனுக்கு யார் யார் கூடலாம் கொலாபரேட் பண்ணியிருந்தாங்களோ, அது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. "ஐய்யய்யோ! என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ற மாரி அந்த குண்டா ஆளு ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஃபேரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, இவன வந்து சும்மா விடக்கூடாதுன்னு அவ ஒரு மேஜிக்க போட அவன் கீழனா விழுந்து எழுந்து அப்படியே ஓடி போறான். அடுத்தது ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இந்த கல்யாணத்துக்காக வந்து 15 மில்லியன் கிடைக்கும்னு நான் இருந்தேன். உன்னால தான் வந்து எல்லாமே நாசமா போச்சு. நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, எவன வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. உனக்கு வந்து அந்த டெசர்ட் ஷாப் வேணும், அது வேணும் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்றன்னா, எனக்கு வந்து 15 மில்லியன் நீ காச குடுத்துட்டேன்னா, நான் வந்து உன்ன விட்டுருவேன்" அப்படின்ற மாரி அவங்க அம்மா டீல் பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ என்ன குடும்பம் பாருங்க மக்களே! அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட டெசர்ட் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. "சாரி நான் வந்து இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன்னா, அப்படியே வந்துட்டேன். என்ன பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி அவன் பேச்ச ஆரம்பிக்க, அப்படியே வந்து "உங்க WeChatல வந்து என்ன ஆட் பண்ண முடியுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்ல. அவளுக்கு வந்து அவங்க அம்மா பேசுனது தான் ஞாபகத்துக்கு வருது. சரி ஓகே ஆட் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன புடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ வந்து "அப்படிலாம் இல்ல. இப்போ நான் வந்து உங்க ஷாப்ல வந்து ரென்ட்டுக்கு எடுத்துருக்கேன்ல. அதனால எதனா விஷயம்னா பேசிக்கலாம் தான் நான் கேட்டேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஓ! அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன புடிக்காதா?" அப்படின்னு கேட்க, "ஏன் அப்படின்னா இல்லங்க, இல்லங்க. ஏங்க நீங்க வேற இப்படி?" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேரும் WeChatலயும் ஆட் ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "இத பாருங்க, நீங்க வேற இப்போதைக்கு வந்து ரென்ட் குடுப்பீங்கல்ல, அத பத்தி உங்களுக்கு கவலை வேணாம். நீங்க 1 வாரம் ரென்ட் எனக்கு தராம, அதுக்கு பதிலா நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க ஃபேமிலி மீட்டிங் இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாரி நடிச்சா மட்டும் போதும்" அப்படின்னு சொல்ல, "இத எதுக்கு என்கிட்ட கேட்கிறீங்க? அவங்களுக்கு தான் மத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல. நீங்க அவங்க கிட்ட கேட்டா அவங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அது ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட வந்து இப்போதைக்கு $1500 கூட இல்ல. அவங்க கிட்ட கேட்டா அவங்க வந்து இத சீரியஸா எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்கள பிடிக்காது" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா வந்து உனக்கு என்ன பிடிக்குமா?" அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. "அதெல்லாம் இல்ல. அந்த குரூப்ல வந்து ஏதோ ஒரு டெசர்ட் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் இது மாரி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "அப்பன்னா உனக்கு அந்த பையன் மேல வந்து ஃபீலிங்ஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுல நடந்த விஷயம் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு வந்து ஞாபகமும் இல்ல"
எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம்ஸ் என்னன்னா, எங்க பாட்டி விட்டுட்டு போன தர்ஷித் ஷாப்ப வந்து நடத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு, இவங்க 2 பேரும் கொஞ்சம் லைட்டா க்ளோஸா இருக்காங்க. அப்படியே க்ளோஸா இருக்கும்போது முத்தம் குடுக்கலான்னு வர சமயத்துல, ஹீரோயின் வந்து பாக்கெட்ல வந்து ஒரு பன்னு மாரி வச்சிருப்பா போல. இது வந்து எங்க பாட்டி எனக்கு சொல்லிக் குடுத்த சாஃப்ட் பன்னு நான் ட்ரை பண்ணேன். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஹீரோ கையில குடுக்க. ஹீரோவும் அத வாங்கிட்டு, இது நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இத விட எனக்கு ஒண்ணு தான் பிடிக்கும். அந்த சைடு கேப்ல நான் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அடுத்து நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினும், அந்த குட்டி பொண்ணும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்க, தாத்தா வந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ யாரு அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்ட்டான மேட்ச்ன்னு கண்டுபிடிச்சான்னு சொல்ல. அவங்க 3 பேர் மேலயும் வந்து மார்க் இருக்கு. இது யாருன்னு தான் எனக்கு தெரியுதுன்னு" சொல்றாங்க. "இத பாரு, அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஏத்த மேட்ச வந்து கண்டுபிடிக்கணும். அவங்க கூட வந்து செக்ஸ் வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா வந்து அவங்க 2 பேரோட உயிருக்கும் வந்து ஆபத்து. உன்னாலயும் வந்து ஹெவனுக்கு வந்து திரும்பி வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போயிடுறாரு. உடனே அந்த பொண்ணு தாத்தா, தாத்தா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து எழுந்துச்சுக்கிறா. "என்ன கெட்ட கனவு வந்து கண்டுக்கிட்டியா? இன்னைக்கு வந்து ஃபேமிலி டின்னர் இருக்கு. நீ சீக்கிரமா எழுந்துச்சுக்கோ. நம்ம 2 பேரும் போயிட்டு நம்ம அழகான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப்க்கு தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஆல்ரெடி இருக்காங்க போல. ஹீரோக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கலாம்னு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணி குடுக்க, நம்ம ஹீரோவும் போட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும் வந்து, அழகா இருக்கே!" அப்படின்ற மாரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயினோட பார்வையில என்னன்னா, ஹீரோ வந்து இந்த ஹீரோ மட்டும் ரொம்ப ரிச்சானவன்லாம் கிடையாது அப்படின்ற மாரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து செம ரிச்சுன்றது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியாது. எப்படின்னா இந்த கஜினி படத்துல வந்து அசின் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து நல்லா வந்து சைன்லாம் போட்டு செக்குலாம் எழுதி குடுப்பாங்க. அப்ப அசின் சொல்லுவான்ல, "என்ன இவ்ளோ பெரிய கார்ல வர? இதுக்கெல்லாம் வந்து நான் ரெண்ட் கொடுக்க மாட்டேன். என்ன இப்படி செக் எழுதுற? மாட்டிக்க போறேன்னு." அதே மாரி விஷயம் தான் இங்க நடக்கும். எனக்கு வந்து அப்படியே கஜினி மூவியே வந்து சைனீஸ் மூவியா பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அந்த சீன்லாம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். நீங்களே பாருங்க. அந்த ஷாப்ல வேலை செய்ற வேற ஒரு பொண்ணு வரா. அவங்க பார்க்கறதுக்கு வந்து ஹேண்ட்ஸமா இருக்காங்களே, உங்க பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்க, பாய் ஃப்ரெண்ட்னா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து என்ன சொல்றா, அக்கா நீங்க ஏன் மிஸ்டர் ஃபோவோட தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, "என் வாய மூடுறி என்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு" சொல்ல, அது ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து நம்ம கிட்ட தான் வந்து ரென்ட்க்கு இருக்காரு. ஏன் அவர் கூட தூங்குனா என்ன தப்பு அப்படின்னு சொல்ல, "ஏன் அமைதியா இரு, சின்ன பொண்ணு மாரி பேசு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே, "அங்கிள் ஃபோ நீங்க ஏன் இவங்க கூட தூங்கக்கூடாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் வாய மூடிக்கிறா. நான் சொன்னதுக்கு வந்து நீங்க ஆன்ஸரே பண்ணலையே! உங்களுக்கு ஓகேவா? ஓகே இல்லையா? அப்படின்ற மாரி அந்த குட்டி பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து கார்டு மாரி கொடுத்து, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல, நீங்க வந்து பே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறா. நம்ம ஹீரோ வந்து என்னடா இது நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன் நம்மகிட்டயே வந்து கார்டு தான் குடுக்குறாருன்ற மாரி நம்ம ஹீரோவும் வந்து அங்கிருந்து சிரிச்சுட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மறுபடியும் படுக்கிற விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட கண்ணும் எல்லாமே வந்து செவந்துடுது. அவ போற மாரி போக அப்படியே கீழ விழற மாரி ஆயிடுறா. ஹீரோ தான் வந்து பிடிக்கிறாரு. "அக்கா உங்க கண்ணு ஏன் இப்படி செவந்து இருக்கு? உங்க காதும் தான் செவந்து இருக்கு. அப்பனா வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டர் ஃபூவ புடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்" அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டே இருக்க, "ஏய் சும்மா இருடி நான் வந்து உனக்கு கப் கேக் வாங்கி தரேன் வா போலாம்ன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அதே ஷாப்ல வேற ஒருத்தி வந்திருப்பா போல. இவளுக்கு நெறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க போலயே! யாரா இருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல வேலை செய்றவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. "ஓ! அவங்களா? அவங்க வந்து இவளோட பாய் ஃப்ரெண்டு" அப்படின்ற மாரி சொன்ன உடனே இவளுக்கு வந்து வயித்தெரிச்சலா இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து கார விட்டு இறங்க, ஹீரோயின் வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா போல. அவ வந்து புடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. கடையில வந்து ஒரு பொண்ணு பார்த்தால்ல, அவ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா. "கசின் என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்து எவனுமே கிடைக்கலையா? காசு குடுத்துனா கூட்டு வந்திருப்ப போல" அப்படின்ற மாரி அவ பேசிட்டு போயிட்டுருக்க. அந்த ஃபேரி வந்து என்ன பண்ணிடுறான்னா, ஒரு மேஜிக்க போட்டுடுறா. அந்த பொண்ணு அவ பட்டுக்கு பின்னாடி என்னமோ ஒண்ணு வச்சிருப்பா போல நல்லா இடுப்பா தெரியறதுக்காக. அவ மேஜிக்க போட்ட உடனே அது கீழ விழுந்துடுது. அவளுக்கு வந்து ஒரே அசிங்கமா போச்சு. குமாரேன்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ வேற வழி இல்லாம அதையும் வந்து அப்படியே புழுக்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாரி போயிடுறா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபேமிலி டின்னருக்காக போக, "என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் பாய் ஃப்ரெண்ட் வரலையா?" அப்படின்னு கேட்கறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோவும் வந்து அழகா ஹேண்ட்ஸமா வர, எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, "என்ன உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் எவனுமே கிடைக்கலையா? நீ காசு குடுத்து இவன கூட்டு வந்திருக்கியான்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்ல. நான் வந்து இவன கிஸ் பண்ணா நீங்க நம்புவீங்களான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிஸ்ஸும் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இப்படிலாம் பண்ணா நான் நம்பிடுவோமா?" அப்படின்ற மாரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக்கிட்டே இருக்க, "நீங்க வந்து நம்பணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒழுங்கா டெசர்ட் ஷாப்ப குடுத்துருங்க" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. "இத பாரு நீ வந்து பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தேன்றதுக்காக டெசர்ட் ஷாப்லாம் வந்து குடுக்க முடியாது. நம்ம ஃபேமிலி வந்து இப்போ ரொம்ப லாஸ்ல போயிட்டுருக்கு. 15 மில்லியன் வந்து லாஸ் ஆயிடுச்சு. நீ வேணும்னா 15 மில்லியன் குடு. அப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்கள கூப்ட்டு, "இந்த மாரி 15 மில்லியனுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட்டோ, ஏதோ ஒரு செக்கோ போட்டு டாக்குமெண்ட் மாரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, "ஏன் நீ என்ன எங்க ஆளுங்களலாம் வந்து நீ செட் பண்ணிட்டியா? நீ சொன்ன உடனே அவங்க போறாங்களே! நீ ரொம்ப நடிக்காத. அதுக்கப்புறம் வந்து
இவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நடிக்கலாம் இல்ல. இந்த ஹோட்டலே என்னோடது தான் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வந்து பொய் தானே சொல்ற. என்னடா நீ வாயிலேயே வட சொல்ற அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. கடைசியில வந்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரூ குரூப்போட பிரசிடென்ட்ன்னு தெரிஞ்ச உடனே, ஆமா, ஆமா. இவன் வந்து ஃப்ரூ குரூப்போட பிரசிடென்ட் தான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டை வந்து எதனால ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினோட தாத்தா வந்து அந்த டெசர்ட் ஷாப்னால இந்த வீட்டுக்கு வந்து 15,000,000 மேல லாஸ் ஆயிடுச்சு. அந்த காச தர முடியுமா? அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம ஹீரோவும் வந்து தந்துருவாரு. ஃபர்ஸ்ட்டு இவங்க ஃபேமிலி என்ன நெனச்சாங்கன்னா, ஹீரோ வந்து சாதாரண பிச்சைக்கார பையன். ஹீரோயின் வந்து காசு குடுத்து எவனையோ நடிக்க கூட்டு வந்திருக்கான்ற மாரி நெனைப்பாங்க. 15,000,000 காசு குடுக்குறேன்னோனே, ஹீரோயினோட அம்மா, அப்பா இப்ப என்ன பண்றாங்கன்னா, என் பொண்ண கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து டவுரி வேணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்குமே வந்து ஹீரோ வந்து சரி, சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. உண்மையாலே வந்து இவரு ஃபூ குரூப்போட பிரசிடென்ட்டா அப்படின்னு சொன்னா, ஆமான்னிறா. அப்ப நீ வந்து எங்கேஜ்மென்ட் மட்டும் பண்ணிட்டு இவர நம்பக்கூடாது. ஏன்னா, இவரு வந்து ரொம்ப ரிச்சுனால இவர சுத்தி நெறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அதனால வந்து இன்னைக்கே வந்து நீ இவரு கூட வந்து நீ ரூம் போட்டன்னா, நீ வந்து இவன கல்யாணம் பண்ணிக்கிற மாரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து டவுரி வாங்கி போனோம். ஸோ இவங்க எய்ம் ஃபுல்லாவே வந்து பணம், பணம், பணம் மேலயே தான் இருக்கு. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, "பாரு என் லைஃப்ல உன்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்ல. இவங்க சொல்ற மாரிலாம் நீ நம்பாத. அதெல்லாம் உண்மை இல்ல." அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வந்து, "நான் உன்ன நம்புறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா வந்து பைத்தியம் இல்ல. எப்பயும் போல ஹீரோயின் அடிக்கலான்னு வராங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து என்ன பண்றா, ஒரு சின்ன மேஜிக்க போட்டு அவங்க கை வந்து அவங்களோட 2வது பொண்ணு இருக்குல்ல, அவங்கள அடிக்கிற மாரி இருக்கு. ஸோ, அந்த பொண்ண போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மேஜிக்க போட, அங்க ஒரு டேபிள் இருக்கு. டேபிளுக்கு அடியில இருந்து மத்த ஒரு 2 ஹீரோவும் வந்து எழுந்துக்கிறாங்க. அவன பார்த்த உடனே கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்றது அவங்களுக்குமே புரியல. இங்க இருக்கவங்களுக்குமே புரியல. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "நான் தான் வர வச்சேன். ஏன்னா நான் தான் தேவதையாச்சே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சண்டை நடந்துகிட்டே இருக்க. ஹீரோ வந்து அவங்க கிட்ட வேலை செய்றவங்க எல்லாரையும் கூப்பிட்ட உடனே, அந்த பாடி கார்ட் எல்லாருமே வந்து இவங்கள வலுக்கட்டாயமா தூக்கி வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் மத்த 2 ஹீரோஸ், அந்த ஃபேரி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்த உடனே ஒரு மாரி ஆயிர்றா. ஏன்னா வந்து அவங்க அரையும் குறையுமா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே தானே இங்க வந்தாங்க. ஹீரோயினோட கண்ண ஹீரோ வந்து மூடிடுறாங்க. "ஏய் இதே மாரி இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு" சொன்னோனே, அவங்களுமே வந்து சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போயிர்றாங்க. அந்த குட்டி பொண்ணு என்ன நினைக்கிறான்னா, இப்ப 3 பேரும் வந்து ஒரே ரூம்ல வந்து இருக்காங்க. என்னோட பிளான் வந்து செம்ம ஸ்மார்ட் இல்ல, அப்படின்ற மாரி அவ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒயின எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. நம்ம ஹீரோயின் வந்து ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிக்க, "நீ வந்து இத குடிக்காத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. "நம்மள யார் பார்க்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குடிக்கிறா. அதே சமயத்துல அழவும் செய்றா. "என்னாச்சு? எதுக்கு அழுவுற?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "நான் அழுவல. என் கண்ணுல வந்து தூசி விழுந்துடுச்சு. இத பார்க்கறதுக்கு வந்து வோட்கா மாரி இருக்கே! ரம்மு மாரியும் இருக்கு. கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் போல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிறா. அவ ட்ரிங்க் பண்ண உடனே அவ நிலைமையிலேயே இல்ல. அவ வந்து ஃபுல் சுயநினைவ இழந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து தள்ளி தள்ளி போக ஏன்னா வந்து அவ வந்து நார்மலா பண்ணலல்ல. ஸோ அந்த போதை நிலைத்தட பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து தள்ளி தள்ளி போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து விடுற மாரி இல்ல. ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அங்கருந்து ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. "கடவுளே! கடவுளே! கடவுளே!" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிடுறா. "என்கிட்ட இருந்து ஏன் தள்ளி தள்ளி போறேன்னு சொல்ல. இத பாரும்மா, நீ வந்து குடிச்சு இருக்க. உனக்கு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியாது. அதனால நீ தள்ளியே இருன்னு" சொல்ல, "இல்ல எனக்கு நீ வேணும், நீ வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க." நம்ம ஹீரோவும் எவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோலோட இருப்பாரு. அவர் வந்து கண்ட்ரோல இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன? எங்க 2 பேருக்கும் நடக்க வேண்டியது தான் நடந்துகிட்டே இருக்கு. பொழுதும் விடிஞ்சிடுது. பொழுது விடிஞ்ச உடனே ஹீரோயின் யோசிக்கிறா. "என்ன நேத்து நைட்டு என்ன நடந்தது?" அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. ஐயோ! இது எல்லாமே வந்து இந்த சரக்கு பண்ற வேலை. இதுக்கப்புறம் வந்து நான் குடிக்கவே கூடாது அப்படின்ற மாரி அவ நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் முழிச்சிடுறாரு. "நேத்து நடந்தது எதனா ஞாபகம் இருக்கா?" அது மாரி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். "நேத்து வந்து ஏதோ ஒண்ணு தெரியாம நடந்துடுச்சு. அத பத்திலாம் வந்து நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. மறந்துடுங்கன்னு" சொல்ல, "என்னது? நேத்து நடந்தத நான் மறக்கணுமா? அத எப்புட்ரி மறக்க முடியும்?" அப்படின்ற மாரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. கால் வந்தவுடனே, சரி ஓகே நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போக, "என்ன நீ வந்து இப்போ அவங்க 2 பேர தான் பார்க்க போறியான்னு?" சொல்றாங்க. "இத பாருங்க, எனக்கு வந்து முக்கியமான காம்படிஷன் இருக்கு. அதனால வந்து நான் போய் தான் ஆகணும். உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்க. இல்லன்னா நீங்க வந்து டாக்ஸிய புடிச்சு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போயிர்றா. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறா. அப்போ ஹீரோயினோட மத்த 2 பேர் இருப்பாங்கல்ல. என் ஆளு, என் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மத்த ஹீரோஸ். அவங்க வந்து, "எங்க போனீங்க? நேத்து நைட்டு வந்து நாங்க வந்து ஹோட்டல் ரூம்க்கு வந்தோம். அங்க வந்து நீங்க காணோம். இந்த பாட்டில வந்து நாங்க அங்கருந்து தான் எடுத்தோம். இதுல வந்து நெறைய ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. நம்ம இத வச்சு நம்ம கேக்க வந்து தயார் பண்ணோம்னா, அந்த கேக் வந்து நல்லா இருக்கும். நம்மளும் வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, சரி. ஓகே. நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து காம்படிஷனுக்கு வந்து ரெடி ஆயிடலாம்.
அப்படின்ற மாரி இவங்க 3 பேரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. அப்ப அந்த சாரி பொண்ணு என்ன பண்றான்னா, இவங்க வந்து ட்ரெஸ் மாத்த போறாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் வந்து ஒண்ணா தான் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோர மேஜிக் பண்ணி அந்த டோர வந்து ஓப்பன் பண்றா. வேற ஒரு 2 பேர் வந்து உள்ள போயிடுறாங்க. உள்ள போனவுனே அவங்களும் டோர தட்டிக்கிட்டே இருக்காங்க. தொறக்கவே முடியவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தோனே அந்த டோர் தானா ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ள இருந்த வேற ஒரு பையன் வெளிய வந்துடுறான். ஹீரோ அங்க போயிடுறான். டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சுன்னு இவங்க மறுபடியும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ முன்னாடி போயிட்டே இருக்க, ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. "ஐயய்யோ! இவன் என்னமோ பண்ண போறான் போல" அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டுருக்கா. "இது பாருங்க காம்படிஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து இப்படிலாம் பண்ணா ரொம்ப தப்புங்க. என்னங்க நீங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டே அப்படியே போறா. ஹீரோ கிட்ட வந்துட்டுல, "உன் நெனப்பு ஃபுல்லா எங்க இருக்கு? ஆக்சுவலி இந்த ஹோட்டலே என்னோடது தான். இந்த சைடு போனா வந்து நம்மளால வெளிய வர முடியும்னு சொல்லிட்டு நான் டோர ஓப்பன் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன். இந்த வழியா கூட நம்ம போயிடலாம்." அப்படின்னு சொல்ல, ஐய்யய்யோ! அசிங்கமா போச்சேன்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு, அந்த ஃப்ரண்ட் டோர் வழியா இந்த இன்னொரு ஹீரோ, அந்த ஃபேரி பொண்ணுலாம் காத வச்சுட்டு, "இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? சவுண்டே வரலையே!" அப்படின்ற மாரி ஒட்டி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பின்னாடியே வந்து அந்த ஹீரோவும், ஹீரோயினும் வந்த உடனே, "இ நீங்க எப்படி வந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "இத பாரு காம்படிஷன வச்சுட்டு இப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. இப்போ ஹீரோ இல்லாம மத்த 2 ஹீரோஸ் வந்து ஹீரோயின் கைய புடிச்சுட்டு, "என் கூட வா, உன் கூட வான்னு" மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹீரோயினோட கசின் வந்து, "இவ்ளோ லேட்டாலாம் வந்துகிட்டு இருக்க. எப்டி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். எதுக்கு நீ வந்தாலும் நீ வேஸ்ட் தான்." அப்படின்ற மாரி இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கவங்க வந்து, "இன்னும் டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. "நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மியா இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்பவே வந்து ஒரு ஒயின் பாட்டில்ஸ் தேவை. நாங்க போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கீழ இருக்கோம்ல, அங்கருந்து எடுத்துட்டு வரோம். நீங்க தேவையானதெல்லாம் அங்க பண்ணிக்கிட்டே இருங்க." அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த 2 பேர அனுப்பிச்சு விட்டுட்டு, ஹீரோ கூட ஒயின தேடுறதுக்காக தான் போறா. அந்த இடம் ஃபுல்லாவே வந்து நெறைய ஒயின் இருக்கு. இது எது எது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேற யாரோ வராங்க. ஐயோ! யாரோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்குறான், "நம்ம எதுக்கு இப்படி ஒளியணும்? யாருன்னா வந்து நம்மள இப்படி பார்த்தாங்கன்னா, நம்மள அஃபேர் வச்சிருக்காங்கன்னு தானே நெனைப்பாங்க. நான் தான் வந்து நான் வேணா வந்து அனௌன்ஸ் பண்ணிடவா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த காம்படிஷன்ல வந்து நான் நேர்மையான வழியில தான் வந்து ஜெயிக்கணும். சும்மா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து இருக்காங்க. அப்போ மறுபடியும் வந்தான் இல்லையா ஒரு பையன். அந்த பையன் வந்துட்டு மறுபடியும் வரான். அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது போல. அவன் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து அங்கிள் அப்படின்ற மாரி பேச, நான் இவன் உன்ன அங்கிள்னு கூப்பிடுறானேன்னு சொன்னோனே, ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் தான் சொன்னேன்ல, நான் தான் குரூப்போட பிரசிடென்ட்ன்னு." அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. குரூப்போட பிரசிடென்ட் வந்து ஃபாரின்ல இருக்கான். ரொம்ப நாளா வந்து இங்க வர்றதே இல்ல அப்படின்ற மாரி ஃபேமிலி மீட்டிங் அப்போ அந்த ஹீரோயினோட கசின் வந்து சொல்லியிருப்பா. இவன் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு. அததான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். "நீ வந்து குரூப்போட பிரசிடென்ட்ன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே நான் நம்பவே இல்ல. நீ எதுக்கு என்கிட்ட வந்து ரென்ட்டுக்காக தங்கி இருந்த? எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாம நீ எப்ப பார்த்தாலும் ரென்ட்ட கம்மி பண்ணி குடுங்க அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டு இருந்தியே. இது எதுவுமே வந்து எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது எல்லாமே வந்து என்னோட மிஸ்டேக் தான்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்னன்னா, இவங்க ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. டைம் வேற போயிட்டே இருக்கு. நீ சீக்கிரம் வான்னு சொன்ன உடனே, ஹீரோயின் வந்து அந்த 2 ஒயின் பாட்டில எடுத்துட்டு போயிர்றா. அங்க ஹீரோயினோட கசின் வந்து இவகிட்ட வந்து வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா. குக்கு வித் கோமாளி மாரி தாங்க இங்க ஷோ நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினோட கசின் வந்து, "உனக்கு டைமே இல்ல. நீ வேற இந்த 2 ஒயின் பாட்டில வச்சிருக்க. பேசாம இத என்ன பண்ணு, டாய்லெட்ல ஊத்தி ஃப்ளஷ் பண்ணிடு. அதுக்கு வேணா இது சரியா இருக்கும். இத போய் நீ கேட்கலன்னா ஊத்த போறியா? கண்றாவியா இருக்கும். வாயிலே வைக்க முடியாது. இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் வந்து உன்னால ஒண்ணுத்தையும் புடுங்க முடியாது." அப்படின்ற மாரி அவ நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவ வந்து கேக் செய்றதுல மட்டும் தான் ஃபோக்கஸா இருந்துகிட்டு இருக்கா. ஒரு வழியா எல்லாமே செஞ்சும் முடிச்சுட்டு, அந்த பக்கத்துல ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கான் இல்லையா? அவன் கிட்ட வந்து குடுக்குறான். "இத போயிட்டு நீ சீக்கிரமா வந்து முடிச்சேன்னா, டைமுக்குள்ளேயே வந்து அதாவது ஹீட் பண்ணணும் போல. சீக்கிரமா வந்து நீ முடிச்சுட்டேன்னா, நம்ம டைமுக்குள்ளேயே வந்து குடுத்துடலாம். நம்ம தான் வந்து வின் பண்ணுவோம்." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனும் சரி, சரி நான் வந்து இப்பவே வந்து ஓவன்ல வச்சுட்டு வரேன் அப்படின்னு போறப்போ, அந்த பொண்ணு வந்து கால வச்சு தட்டி விட்டுர்றா. கால வச்சு தட்டுனோனே அவன் கீழ விழுந்து அந்த இது எல்லாமே நாசமா போயிடுச்சு. ஏற்கனவே வந்து பாதி டைமு கூட இல்ல. இப்ப வந்து எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. நீங்க அத தோத்து தான் போறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த 2 பசங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன அறிவு இல்லையா? ஏன் இது மாரி பண்ற?" அப்படின்னு இங்க சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "நம்மளுக்கு வந்து டைமும் இல்ல. இப்ப இருக்கிற டைம்க்குள்ள வந்து நம்ம எதனா பெஸ்ட்டா தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற ஒரு பையன கூட்டிக்கிட்டு, அந்த ஹோட்டலுக்கு கீழயே வந்து கிச்சன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அங்க போயிட்டு நம்ம செய்யலாம். அங்க வந்து செஞ்சோம்னா நம்ம ஈஸியா முடிச்சிடலாம்ன்னு அங்க போயிர்றாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டுருக்க. இவங்க 2 பேரோட டோர வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுர்றா. இப்போ இவங்க 2 பேரும் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா,
நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. காம்படிஷன் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில செக்ஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா இந்த குட்டி பிசாசு. அதாவது தேவதைன்ற பொண்ணு. ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, "ஏன் இப்படி ஸ்லோவா போயிட்டுருக்க? பிரேக் எடுக்காத கொஞ்சம் பண்ணு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "நான் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. அதனால தான் வந்து கொஞ்சம் ஒரு மாரி நர்வஸா இருக்குன்றான்." இந்த விஷயத்த வந்து ஹீரோ வந்து வெளிய கேட்டுட்டு, அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அவ என்னன்னா நேத்து நைட்டு என் கூட இருந்தா. 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து இப்போ இது மாரி பண்றாளேன்ற மாரி அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, இந்த கேக் காம்படிஷன் போயிட்டுருக்கு இல்லையா? டைம் இல்ல. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணி இவங்க வந்து இதுவரைக்கும் தயாரிக்காதது புது மெத்தட் கேக்க தான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேக் வந்து ஹீரோயினுக்குமே வந்து புதுசு தான். அத தான் வந்து இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம அந்த லூசி ஹீரோ என்னன்னா தப்பா புரிஞ்சுகிட்டு போறான். ஒரு வழியா இவங்க கேக்கும் வந்து செஞ்சுட்டாங்க. செஞ்சு காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோயின் கொண்டும் வரா. கொண்டு வந்துட்டு என்ன பண்றான்னா, அது மேல வந்து அந்த ஒயின ஊத்தி விட்டுட்டு, அத வந்து ஹீட் பண்றா. ஹீட் பண்ண உடனே வந்து அது நல்லா எரிஞ்சு ஏதோ ஒண்ணு உருகி, ஊத்தி கொஞ்சம் அழகான இதுவா வருது. ஹீரோயினோட கேக்க டேஸ்ட் பண்ணிட்டு, ஹீரோயின் தான் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அந்த கசின் சும்மா இருப்பாளா? இவ வந்து என்னமோ ட்ரிக் பண்ணிட்டா. அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவளுக்கு வந்து லேட்டா தான் வந்தா. லேட்டா வந்துட்டு அதுவும் வந்து அந்த கேக்குமே வந்து நாசமா போயிடுச்சு. இப்போ புதுசா இப்படி போனாங்களாம். இப்படி போன உடனே இப்படி வந்துட்டாங்களாம். இந்த கேக் வந்து இதுவாயிடுச்சு. அவ என்னமோ ட்ரிக் பண்ணியிருக்கா. எங்கேயோ கையில காசு குடுத்து தான் வாங்கின்னு வந்திருப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் தான் பண்ணேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா வந்து நீங்களே வந்து டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோனே, எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இதுவரைக்கும் என் லைஃப்லயே வந்து இது மாரி கேக்க நான் சாப்பிட்டதே கிடையாது. செம்ம டேஸ்ட்டா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. கடைசியில அந்த அவார்டு ஹீரோயினும் வாங்கிடுறாங்க. அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வெளிய தள்ளி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாரு. "உனக்கு வந்து ஆப்ரேஷன் ரூம்ல என்ன வேலை? எல்லாமே வந்து எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா வந்து என்ன நீ ஃபாலோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தியான்னு" சொல்றா. "இல்ல உனக்கு எதனா ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணேன்றாங்க." "இப்பதான் கொஞ்ச நாளா நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வந்து உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கேரு? மிஸ்டர் ஃபூ உங்க கைட்னஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஆனா இதுக்கப்புறம் வந்து இது தேவையில்ல. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இத பாரு போகாத, போகாதன்னு" சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். "இத பாரு அவ்ளோ சீக்கிரம் வந்து நான் உன்ன மன்னிச்சுடுவேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, ஹீரோயின தூக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு பெட் மேல வந்து போட்டு விட்டுர்றான். இப்போ இவங்க 2 பேரும் வந்து அந்த பெட்ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து "செத்தான் போடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து க்ளோஸா வரான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்க. அங்க வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் கிடையாது. நீங்க தான் வந்து இப்ப இந்த கோல்ட் அவார்ட் வாங்கியிருக்கீங்கல்ல, அதுக்காக தான். இப்ப வந்து உங்களுக்காக இந்த கேக்க வந்து நானே செஞ்சேன். நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கங்ராட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், "நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து கு ஃபேமிலி வந்து எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இப்படியே விட்டுறலாமா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சைலண்டாவே இருக்க, அவன் பாக்கெட்ல இருந்து ரிங்க எடுத்து ப்ரொபோஸ் பண்றான். "நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நீ வந்து எனக்கானவ" அப்படின்னு சொல்ல, மத்த 2 பேருமே வந்து அப்படியே முட்டி போட்டுடுறாங்க. "இத பாரு, நீ அவன நம்பிடாத. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்னு" இன்னொருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், "இல்ல நீ என்ன தான் சூஸ் பண்ணணும். நம்மலாம் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தானே. நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றான், "உங்க 2 பேர் கையில வந்து ரிங்கு கூட இல்ல. நீ வந்து ப்ரொபோஸ் பண்றியா? வெட்கமா இல்லையா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். மொத்த 2 பேரும், நீ என்ன தான் சூஸ் பண்ணணும், என்ன தான் சூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், "நான் பிறந்ததுல இருந்தே வந்து என் பேரண்ட்ஸ்க்கு வந்து துரதிர்ஷ்டம் தான். என்னோட அண்ணனும், அண்ணியும் கூட என் கூடவே இல்ல. இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா, அதுக்கு காரணம் வந்து நீ தான்" அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சின்ன வயசுல நான் வந்து கேக் குடுத்து, நான் வந்து உன்கிட்ட பேசினேனே, அந்த பையன் நீயா? அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் வந்து ஆமான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையில இருக்க ரிங்க வந்து வாங்கிக்கிறா. உடனே வந்து அந்த ஃபேரி இருக்கால்ல, அவ வந்து நல்லா கோல்டா ஆயிட்டு, "நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த ஆள வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்போ வந்து ஹெவனுக்கே போறேன். குட் பை சிஸ்டர். நீங்க வந்து எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிர்றா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, "அப்போ உண்மையாலே வந்து அவ ஒரு ஃபேரி தான் போல. உண்மையாலே அவ போயிட்டாளா? எனக்கு கஷ்டமா இருக்கே" அப்படின்னு சொல்ல, "நான் வந்து உன் கூடவே இருப்பேன். ஒய்ஃபே நம்ம வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்க போறோம். நம்மளுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணலாமான்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து, "சரி ஓகே" அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. உடனே அந்த 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "வாங் வாங் நீ இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன்னா நல்லா இருக்கும்னு" சொல்ல, "ஆமா வாங் என்ன பாரு நான் கூட நல்ல சாய்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் வந்து சொல்றா, "ஆமா நான் கொஞ்சம் யோசிக்கணும் தான் போல" அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்க.
உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு, "இத பாருங்க, உங்களுக்கு ஏத்த சான்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இவ எனக்கானவ தான்" அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் அந்த பசங்களே சும்மா விளையாட்டா பார்த்துக்கிட்டு இருக்க, "இத பாரு, எனக்கு வந்து நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணல. அத நீ மறந்துட்டியா? இதுக்கப்புறம் அத நீ மறக்கக்கூடாது சரியான்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து சரின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டுருக்க. இவங்க 2 பேரும் வந்து நம்மளுக்கு நாமம் அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த 3 பேர்ல ஒருத்தன சூஸ் பண்ணிட்டாங்க. மத்த 2 பேரையும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுமே வந்து நல்லா கேரிங்கா தான் இருந்தாங்க. ஆனா, அந்த 3 பேர்ல ஹீரோவ தான் அதிகமா காமிச்சாங்க. அந்த ஃபேரி எதுக்காக பூமிக்கு வந்தாலும், அந்த வேல வந்து அவ முடிச்சுட்டா. அவளுமே வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டா. ஸோ, ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற மூவில வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.